नमो ओम विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते देवताक स्वामिनिधि नामिने नमो आचार्य पदानिधाय कृपपदायिने गौरगदामदाय नगरग्रामदारिणे नमो ओम विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी वाचाद्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुद्रेगे नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितमेन भूतले स्वयं रूपकथा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वेदं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् हरे कृष्णा ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki ஜாய். மூன்றாவது ஸ்கந்தம் இன்னைக்கு 22வது அத்தியாயம் ஸ்லோகம் 21 கரெக்டுங்களா? ஸ்ரீ மைத்ரேய உவாச். ஓகே. ஸ்ரீ மைத்ரேய உவாச்ச சவுக்ரன்வந்திய தோவாபபாஷே ஆசிச்சதுஸ்னீமர விந்தப்நாபம் தியோ பக்ருக்னன் ஸ்மிதசோபிதேன முகேன சோதோ லுலுபே தேவஹூத்யாஹ. கிருஷ்ண மாதாஜி படிங்க. மொழி பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். ஸ்ரீ மைத்ரேயர் கூறினார், ஓ சிறந்த வீரரான விதுரரே, கர்த்தம முனிவர் இவ்வளவுதான் கூறினார். பின்னர் மௌனமானார். நாபியில் தாமரை உள்ள அவரின் வணங்கத் தகுந்த பகவான் விஷ்ணுவை பற்றி நினைத்தார். அவர் மௌனமாக சிரித்த போது அவர் முகம் சிறந்த முனிவரை தியானிக்க தொடங்கிய தேவகூதியின் மனதை பற்றி கொண்டது. பொருளுரை: கர்த்தம முனிவர் கிருஷ்ணரை பற்றி உணர்வில் ஆழ்ந்திருப்பதாக தோன்றுகிறது. ஏனென்றால் அவர் மௌனமானவுடன் பகவான் விஷ்ணுவை நினைக்க தொடங்கினார். அதுவே கிருஷ்ணரை பற்றிய உணர்வின் வழியாகும். தூய பக்தர்கள் கிருஷ்ணரின் நினைவில் ஆழ்ந்திருப்பதால் அவர்களுக்கு வேறு எதிலும் ஈடுபாடு இல்லை. அவர்கள் வேறு ஒன்றை நினைத்தது அல்லது செயல்படுவதாக தெரிந்தாலும் அவர்கள் எப்போதும் கிருஷ்ணரையே நினைக்கிறார்கள். கிருஷ்ணரை பற்றிய உணர்வு எப்போதும் புன்சிரிப்பு மிகவும் கவர்ச்சியானது. பெரும் புன்சிரிப்பின் மூலமே அவர் பல ஆர்வலர்கள், சீடர்கள், பின்பற்றுவர்களை வெற்றி கொள்கிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சிலருடைய முகம் எப்பவுமே வசீகரமாக இருக்கும். ஏன்னா அவங்க பகவானுடைய சிந்தனையில் என்றும் ஆழ்ந்திருக்கிறதுனால. இப்போ தபசிகள், ஞானிகள், யோகிகள், பக்தர்கள் இவங்க முகத்துல எல்லாம் சிறு தேஜஸ், ஞானிகளுக்கெல்லாம் சிறு தேஜஸ் அதை விட அதிகமா தியானிகளுக்கு இருக்கும், அதை விட அதிகமா பக்தர்களுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா பக்தர்களுக்கு பகவதி பக்திர் அகிஞ்சன சர்வேஸ் குணைஸ்தத்திர சமாசதை சூரா அப்படின்னு சொல்லி எல்லா நற்குணங்களும் தானாகவே அமைகின்றன. சோ உள்ளத்துல ஒரு கள்ளங்கபடம் இருக்காது. அது முகத்துல வெளிப்படும். நம்ம உள்ளத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா சில சமயம் முகத்துல வெளிப்படும். சிலருக்கெல்லாம் வெறுப்பு அப்படின்னாலே முகம் விகாரமா வெளிப்படுத்துவாங்க. கோபத்துல நெற்றியை சுழிப்பாங்க.
கண்கள் எல்லாம் அப்படியே ரெட் கலர்ல மாறிடும். சோ முகம் சுளிக்கிறது மட்டும் இல்ல, உடம்புலயும் அவங்க நரம்புகள் எல்லாம் சுருங்கும். அதனால சீக்கிரமே அவங்களுக்கு நோய் வரும். ஏன்னா குரோதம், அந்த அனசூயவே அப்படின்ற பொறாமை, அதெல்லாம் வந்து உடம்பை கெடுக்கக்கூடிய சிந்தனைகள். நாம வந்து அடுத்தவங்க மேல பொறாமப்படுறதுனாலயோ கோவப்படுறதுனாலயோ அவங்களுக்கு ஒண்ணும் பாதிக்காது அதிகமா, அவங்க உள்வாங்காம இருக்கிற வரைக்கும். ஆனா நமக்கு அது அதிகமா பாதிக்கும். எப்பெல்லாம் நம்ம கோபத்தை வெளிப்படுத்துறோமோ அது நம்ம நாடி நரம்புகளை எல்லாம் சுருங்க வைக்குது. அப்ப ரத்த ஓட்டம் வந்து அங்க தடைப்படுது. அதனால மூளைக்கு ரத்த ஓட்டம் பாதிக்கிறதுனால உடம்புல பல வியாதிகள் வருது. சோ கோவப்படுறவங்க தங்கள் ஆயுளை அவங்களே குறைத்துக் கொள்கிறார்கள். அப்போ உள்ளத்துல கள்ளங்கபடம் இல்லாத அந்த பக்தர்கள் வந்து சிரிக்கும் போது அது இயற்கையான சிரிப்பு. செயற்கையா சிரிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. போட்டோக்கு போஸ் கொடுக்கறப்பெல்லாம் நம்ம அப்படியே முகத்துல வந்து பல்ல காட்டுவாங்க. அரசியல்வாதிகள் அப்படியே ரொம்ப நல்லா சிரிச்சுட்டு கும்பிடு போட்டுட்டு ஓட்டு கேட்பாங்க. ஆனா உள்ளத்துல வந்து போடுறா போடுறா, நான் ஓட்டு போட்டேன்னு நான் அப்புறம் ஒண்ணு வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. சோ எதிரிகள் எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்க. சோ சிலரெல்லாம் வேண்டாதவங்க வீட்டுக்கு வர்றாங்க. இல்ல வேணுங்கிறவங்களே வீட்டுக்கு வந்தா கூட நம்மளுக்கு வேண்டாத சமயத்துல வந்தாங்க அப்படின்னா நாம சிரிக்கிற சிரிப்பு உள்ளத்துல ஏண்டா இவன் இந்நேரத்துக்கு வந்து தொலைச்சா அப்படின்னு. சோ சிரிப்புலயே நிறைய வகை இருக்கு. ஆனா பக்தர்கள் சிரிக்கிறது எப்பவுமே அவங்க வந்து உள்ள பகவான் குடிகொண்டு இருக்கிறதுனால பக்தர்களுக்கும் பகவானுக்கும் அதிகமான வேறுபாடு இல்லை. ஏன்னா குணங்களால் அவர்கள் ஒரே லெவல்ல இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட பக்தர்கள் சிரிக்கும் போது அவங்களோட அந்த மங்களகரமான முகத்தை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஆசையா இருக்கும். அப்ப புன்சிரிப்பு, கிருஷ்ணரை பற்றிய உணர்வில் இருப்பவரோட புன்சிரிப்பு மிகவும் கவர்ச்சியானது. ஏன்னா ஆகர்ஷணேதி கிருஷ்ணா, கிருஷ்ணா எப்படி கவரக்கூடியவரோ பக்தர்களும் மற்றவர்களை கவர்ந்திருப்பவர்கள். ஸ்லோகம் 22. சோதஜ்ஞாத்வா வியவசிதம் மகிஷ்யாது ஸ்புடம் தஸ்மை குணகணாத்யாய ததௌ துஸ்யாம் பிரஹர்ஷிதः. மொழிபெயர்ப்பு. ராணியின் முடிவை குற்றமில்லாமல் தெரிந்து கொண்ட பிறகு, தேவகூதியின் முடிவை தெரிந்து கொண்ட பிறகு மன்னர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவர் மகளை நல்ல குணங்களில் எல்லாம் அவளுக்கு சமமாக இருந்த முனிவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். சோ அந்த காலத்துல திருமணம் நற்குணங்களை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டது. இப்பெல்லாம் வெளிப்புறமான பௌதிக செல்வங்களை வைத்து அடிப்படையாக கொண்டு திருமணம் நடத்தப்படுகிறது. அப்போ ஒரு பெரிய ஒரு ராஜாவான ஸ்வயம்பு தனது மகளை ஒரு ஏழை அந்தணரான பெரும் முனிவரான கர்த்தவ முனிவருக்கு காட்டுல போய் ஒரே ஒரு குடில் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கு. கந்தலாடை அணிந்திருக்கிறார். இருந்தாலும் அவர் நற்குணங்களை வைத்து தற்பெண்ணை அவருக்கு கொடுக்க சம்மதித்து அவருக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார். அடுத்தது பதம் 23. சதரூபா மகாராஜ்ஞி பாரிபர்ஹன் மகாந்தனான் தம்பத்யோ பரியாதாத் பிரீத்யா ஊஷாவாஷ பரிச்சதான். படிக்கங்க மாதாஜி. படிங்க வந்துச்சு. மொழிபெயர்ப்பு. இராணி சதரூபா மணமகளும் மணமகனுக்கும் அந்த வேலைக்கு தகுந்தவாறு நகைகள், ஆடைகள் மற்றும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் போன்ற மிகவும் விலையுயர்ந்த பரிசுகளை அன்புடன் கொடுத்தாள். பொருளுரை. ஒருவரின் பெண்ணை வரதட்சணையுடன் தானமாக கொடுக்கும் வழக்கம் இன்னும் இந்தியாவில் உள்ளது. பெண்ணின் தந்தையின் நிலையை பொறுத்து பரிசுகள் தரப்படுகின்றன. பாரிபர்ஹான் மகாதனான் என்றால் திருமணத்தின் போது மணமகனுக்கு பரிசளிக்கப்படும் பரிசுகள் என்று பொருள்படும். இங்கு மகாதானன் என்பது ஒரு மகாராணிக்கு வரதட்சணையாக தகுந்த சிறந்த விலையுயர்ந்த பரிசுகள் என்று பொருள். பூஷா வாசா பரிச்சதான் என்னும் சொற்களும் இங்கு தோன்றுகின்றன. பூஷா என்றால் நகைகள், வாசா என்றால் ஆடை, பரிச்சதான் என்றால் பல்வேறு வீட்டு பொருட்கள் என்று பொருள். இதுவரை பிரம்மச்சாரியாக துறவரத்தை கடைபிடித்த கர்த்தம முனிவருக்கு ஒரு மகாராணியின் மகளின் திருமணத்திற்கு தகுந்த எல்லா பொருட்களும் பரிசாக அளிக்கப்பட்டன.
மணமகளாகிய தேவகீர்த்தி மிகவும் உயர்ந்த ஆடை ஆபரணங்களுடன் விளங்கினாள். இந்த விதத்தில் கர்த்தம முனிவர் முழு பொருள் வளத்துடன் தகுந்த மனைவியுடன் திருமணம் செய்து வைக்கப்பட்டு இல்லற வாழ்வுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அளிக்கப்பட்டார். திருமணத்தின் வேத வழியில் இம்மாதிரி வரதட்சணை பெண்ணின் தந்தையால் மணமகனுக்கு இன்னும் தரப்படுகிறது. ஏழ்மை நாடான இந்தியாவிலும் 100,000கணக்கான ரூபாய்கள் வரதட்சணையாக செலவழிக்கப்படும் திருமணங்களும் உள்ளன. சிலர் நிரூபிக்க முயல்வது போல வரதட்சணை முறை முறைகேடானதல்ல. வரதட்சணை என்பது நல்லெண்ணத்தை காட்ட தந்தையால் மகளுக்கு தரப்படும் பரிசாகும். இது கட்டாயமானது. அரிய நிகழ்ச்சியில் தந்தையால் வரதட்சணை தர இயலாத போது அவர் ஒரு பழமும் பூவுமாவது தர வேண்டும் என்பது விதி. பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல பகவானுக்கு ஒரு பழம் ஒரு பூவாலும் மகிழ்ச்சி அடைய முடியும். மணமகனின் திருப்திக்காக பணத்தட்டுப்பாடு ஏற்பட்ட பிற வழிகளால் வரதட்சணை சேர்த்து தர இயலாத போது ஒருவர் பழமும் பூவும் தரலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ அந்த காலங்களில் இருந்தே வரதட்சணை அதாவது வரதட்சணை அப்படிங்கிறது இந்த காலம் மாதிரி அது கொடுமையாக இல்லாமல் வரதட்சணை என்பது அன்பான தட்சணையாக இருந்தது. அப்போ பெண்ணுக்கு ஒரு தந்தை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கடமை. ஆனா திருமணத்துக்கு அப்புறம் அத ஒரு ஆணிடம் மற்றொரு இளம் ஆணிடம் அதை கொடுக்கிறார், பெண்ணை பாதுகாக்கும் கடமையை. அப்ப அவர் சும்மா பெண்ணை மட்டும் தர்றது கிடையாது. ஏன்னா பெண்ணை அன்புடன் பாசத்துடன் வளர்த்து அவளுக்கு பரிசாக நிறைய பொருட்களை, தட்டுமுட்டு சாமான்கள், அந்த சீர்வரிசைகள் எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. இன்னைக்கு கூட அந்த அந்த சடங்கு இன்னைக்கு இந்தியால நடந்துட்டு இருக்கு, மற்ற நாடுகள்லயும் இருக்கு. ஆனா இந்திய நாட்டுலதான் அது பாரம்பரிய வழியாக இன்னும் பின்பற்றப்படுகின்றது. அப்போ அன்புடன் கொடுக்கப்படும் பத்திரம் புஷ்பம் புலம் தேயும் யோமே பக்தியா பிரயச்சதி தத்தகம் பக்தி வஹ்ருதம் அஷ்னாமி பிரேதாத்மனக அப்படின்னு சொல்ற மாதிரி அன்புடன் எனக்கு ஒரு இலையோ ஒரு பூவோ ஒரு கிண்ணம் ஒரு கப்ல தண்ணியோ கொடுத்தா போறோம் அப்படின்னு பகவான் சொல்ற மாதிரி அன்புடன் அவருக்கு பெண்ணுக்கு என்ன வேணா கொடுக்கலாம். ஆனா இது வலுக்கட்டாயமா கொடுக்கறது கிடையாது. அந்த மாப்பிள்ளை வீட்டுல கேட்டு இவ்வளவு வேணும் எங்களுக்குன்னு சொல்லி அவங்க கொடுக்கறது கிடையாது. அடுத்தது ஸ்லோகம் 24. பிரத்தாம் துஹிதரம் சம்ராட் சத்ருதஷாய கதவ்யப்தக உபகுஷ்ய ச பாஹுப்யாமௌ கண்ட்யோன்மதிதாசயः. ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆஷா பக்தி வேதாந்த சாமி பிரபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு: இவ்வாறு தன் மகளை தகுந்த மனிதருக்கு கொடுத்ததன் மூலம் தன் பொறுப்பிலிருந்து விடுபட்ட ஸ்வயம்புவா மனுவின் மனம் மகளை பிரிகிறோம் என்னும் துன்பத்தால் வாடியது. எனவே தான் இரு காரங்களாலும் தன் அன்பு மகளை அணைத்துக் கொண்டார். பொருளுரை: ஒரு தந்தை தன் வளர்த்த மகளை ஒரு தகுந்த மணமகனிடம் ஒப்படைக்கும் வரை எப்போதும் கவலையில் இருப்பார். தகுந்த துணைவர்களுக்கு தங்கள் குழந்தைகளை திருமணம் செய்து கொடுக்கும் வரை ஒரு தந்தை தாயின் பொறுப்பு தொடர்கிறது. தந்தை அந்த கடமையை நிறைவேற்றும் பொழுது அவர் தன் பொறுப்பிலிருந்து விடுபடுகிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ தந்தை ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேக்குதா? கேக்குதுங்களா? கேக்குது மாதாஜி. முடிஞ்சு படிச்சுட்டு. சரிங்க மாதாஜி. அப்போ ஒரு தந்தை தனது கடமை என்ன அப்படின்னா, ஒரு தந்தைக்கு ஒரு பெண்ணையோ ஆணையோ பெற்றெடுக்கும் போது அந்த ஆணுக்கு தகுந்த வரனை பார்க்கணும், பெண்ணுக்கு தகுந்த மணமகனை தேர்ந்தெடுத்து அந்த பெண்ணை அந்த வீட்டுக்கு அனுப்பணும். சோ அந்த கடமையை இங்க ஸ்வயம்பு மகாராஜ் நிறைவேற்றுகிறார். இருந்தாலும் அவருக்கு பெண்ணை பிரியும் போது அவருக்கு மனம் பாரமா இருக்கு, அவர் கொண்ட பாசத்தினால். அது அடுத்த ஸ்லோகம் 25. அசக்னோத்னுவம் தத் விரகம் முங்யன் பகலாம் முகூக ஆசிஞ்சன் சதம்ப வத்சேதி நேத்ரோதயத்து விதூசிகாக. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. நான் படிக்கிறேன். நன்றி மாதாஜி. மொழிபெயர்ப்பு: மன்னர்
மன்னரால் தன் மகளின் பிரிவை தாங்கிக் கொள்ள இயலவில்லை. அதனால் அவர் கண்களிலிருந்து மீண்டும் மீண்டும் கண்ணீர் வழிந்து அவர் மகளின் தலையை நனைத்தது. அவர் என் அன்பு அன்னையே, என் அன்பு மகளே என்று கதறினார். பொருளுரை. அம்ப எனும் சொல் குறிப்பிடத்தக்கது. ஒரு தந்தை சில சமயம் அவர் மகளை அன்பினால் அம்மா எனவும் சில சமயம் என் அன்பானவளே எனவும் அழைக்கிறார். பிரிவு என்னும் உணர்வு வருகிறது. ஏனென்றால் பெண் திருமணம் ஆகும் வரை அவள் தந்தைக்கு மகளாகவே இருக்கிறாள். ஆனால் திருமணத்திற்கு பிறகு குடும்பத்தில் இனிமேலும் பெண் எனும் உரிமை கோர முடிவதில்லை. அவள் கணவரின் இல்லத்திற்கு கட்டாயம் செல்ல வேண்டும். ஏனெனில் திருமணத்திற்கு பிறகு அவள் கணவரின் சொத்தாகிறாள். மனு சம்ஹிதையின்படி ஒரு பெண் எப்போதும் சுதந்திரமானவள் அல்ல. அவள் திருமணமாகாத போது தந்தையின் சொத்தாக இருக்கிறாள். அவள் வயதாகி தன் குழந்தைகள் வளரும் வரை கணவரின் சொத்தாக இருக்கிறாள். வயதான காலத்தில் கணவர் சந்நியாசம் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு சென்ற பின் அவள் மகன்களின் சொத்தாக இருக்கிறாள். ஒரு பெண் எப்போதும் தந்தைக்கு, கணவருக்கு அல்லது மூத்த மகன்களுக்கு அடிமையாக சார்ந்து இருக்கிறாள். அது தேவகூதியின் வாழ்வில் வெளிப்படுத்தப்படும். தேவகூதியின் தந்தை அவளுக்காக பொறுப்பை கணவராகிய கர்த்தம முனிவரிடம் ஒப்படைத்தார். அதே வழியில் கர்த்தம முனிவரும் தன் மகளிடம் அந்த பொறுப்பை கொடுத்து தன் மகனிடம் அந்த பொறுப்பை கொடுத்து வீட்டை விட்டு வெளியேறினார். இந்த வர்ணனை இந்த நிகழ்ச்சிகளை ஒன்றன் பின் ஒன்றாக வர்ணிக்கும். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சாரி மாதாஜி. அப்போ ஒரு பெண்ணானவள் எப்பவுமே சார்ந்து இருக்கக்கூடியவள், சுதந்திரமா இருக்கக்கூடியவள் இல்லை. இன்னைக்கெல்லாம் வந்து பெண்கள் அப்படின்னாலே சுதந்திரம், சம உரிமை வேணும், நாங்கள் சுதந்திரமானவர்கள், ஆண்களுக்கு இணையாக இருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க. ஆனா உண்மையில பெண்கள்னா பெண்கள் தான். அவங்க வந்து ஆண்களா மாற முடியாது. பேண்ட் போட் இல்ல கட்டிங் பண்ணிட்டாலும் ஆண்களா மாற முடியாது. பெண்ணுடைய உடல் எப்படியோ அப்படித்தான் பெண். ஆணுக்குரிய உடலை பெண் ஏற்க முடியாது. அதே போல குணங்கள் அப்படிங்கிறதும் பெண்களுக்கு தனியா இருக்கு. பெண்கள் வந்து சீக்கிரம் ரொம்ப எளிமையாக கவரக்கூடியவர்கள், அப்போ ஏமாறக்கூடியவர்கள், அந்த மாதிரி ஒரு அவங்களுடைய மென்மையான தன்மை அப்படியெல்லாம் நிறைய இருக்கு. அதனால ஆண்கள் கூட எப்பவுமே போட்டி போடுறதுங்கிறது முட்டாள்தனம். நானும் ஆணுக்கு இணையானவன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அப்படின்னுட்டு இந்த நவீன பெண்கள் எல்லாம் நிறைய பேர் திரியிறாங்க. அப்படி கிடையாது. பெண்களுடைய குணம் அப்படிங்கிறது மென்மையான குணம். பெண்களுடைய குணம் பெண்களுடைய குணம் எப்பவுமே மென்மையான குணம். அவங்க வந்து எளிதில் ஏமாறக்கூடியவர்கள். இந்த மாதிரி சில தன்மைகளை எல்லாம் மாற்றவே முடியாது. பெண்களுடைய உடல் அமைப்பையும் மாற்ற முடியாது ஆண்களுக்கு இணைன்னு சொல்லிட்டு. சோ ஒரு பெண் தந்தை அல்லது கணவருக்கு அடுத்தது மகனுக்கு, அப்படி 3 முறையாக அவள் கட்டுப்பட்டு தான் வாழ்ந்தாகணும். தனியான பெண் அப்படின்னாலே இந்த கலியுகத்துல ஒரு பெண், நான் வயதானவள் அதனால வீட்டை விட்டு வெளியில போறேன். ஆனா ஆண்களோட இந்த காலத்துல எவ்வளவோ நியூஸ் நாம பாக்குறோம். ஒரு வயதானவர்களை கூட விட்டு வைக்கிறது கிடையாது. அந்த மாதிரி இலியுகத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால பெண்கள் வந்து எப்பவுமே, அதனாலதான் பெண்களுக்கு சந்நியாசம் கிடையாது, ஆண்களுக்கு மட்டும்தான் சந்நியாசம். அடுத்தது பதம் 26, 27. மந்தர்கயதம் இவர மனுஞாத சகாண்ட பிரதஸ்தேரமர்மாருஷ்ய சபாரிய ஸ்வபுரம் நிரூபக உபயோரிஷிஷ்குல்யாய சரஸ்வத்யா சூரோதசோக ர்ஷீணாம் உபசாந்தானாம் பச்யன் நாஸ்ரம சம்பதஹ. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. யாராவது மாதாஜி படிங்க. மொழிபெயர்ப்பு. செல்வதற்கு சிறந்த முனிவரிடம் அனுமதி கேட்டு பெற்ற பிறகு மன்னர் தன் மனைவியுடன் தேரில் ஏறி தன் பரிவாரங்கள் பின்தொடர தன் தலைநகர் நோக்கி செல்லத் தொடங்கினார். வழியெங்கும் அவர் முனிவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட சரஸ்வதி நதியின் அழகிய கரைகளில் இருந்த அழகான ஆசிரம குடில்களில் அமைதியான
வளமையினை கண்டார். பொருளுரை: நாகரீக யுகத்தில் நகரங்கள் சிறந்த பொறியியல் கட்டடக்கலை நயத்துடன் கட்டப்படுகின்றன. அதுபோல அந்த காலத்திலும் ரிஷிகுலா எனப்படும் சிறந்த முனிவர் வாழ்ந்த இருப்பிடங்கள் இருந்தன. இந்தியாவில் இன்னும் தூய்மையான புரிந்து கொள்ள வேண்டிய பல மிகச்சிறந்த இடங்கள் உள்ளன. புனித பயிரிடுதலின் நோக்கத்திற்காக கங்கை, யமுனையின் கரைகளில் சிறந்த சிற்றில்களில் வசிக்கும் ரிஷிகளும் புனிதமானவர்களும் உள்ளனர். ரிஷிகுலா வழியாக செல்லும் போது மன்னர் அவரின் குழுவும் சிற்றில்கள் துறவு மாடங்களின் அழகால் திருப்தி அடைந்தனர். பச்சையன்னாசிரம சம்பத என்னும் இங்கு குறிப்பிடப்படுகிறது. துறவிகளிடம் உயர்ந்த மாடங்கள் இல்லை. ஆனால் மன்னர் பார்த்தவுடன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஏனென்றால் துறவு மாடங்கள் மிகவும் அழகாக இருந்தன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ அந்த காலங்கள்ல துறவிகள் அப்படின்னாலே துறவரம் பூண்டு அவங்க காட்டுக்கு போவாங்க. எங்கன்னா நதிக்கரையோரம். ஏன்னா அந்த இடம் நதிகள் அப்படின்னாலே புனிதமானது. எல்லாமே அந்த பாரத பூமியில இருக்கிற நதிகள் எல்லாமே புனிதமானது. கங்கா, யமுனா, காவேரி, கோதாவரி, நர்மதை, சிந்து, காவேரி, ஜலஸ்மின் சந்நிதிம் குரு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த நதிகளுக்கு அருகில தான் அவங்க குடில் அமைத்து அங்கதான் அவங்க தவம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அழகான அந்த நதிகள் பாய்கின்ற இடங்கள் புனிதமானவை. இப்ப நாம கூட மந்திரம் ஜபிக்கிறோம் இல்லைங்களா? இப்ப மந்திரம் நதிக்கரையோரம் உட்கார்ந்து ஜெபிச்சா அதுக்கு பலன் கூடுதலா கிடைக்கும். அது போல கோமாதா பசுக்கள் இருக்குன்ற இடத்துல பசுக்குடில்ல போய் நாம செஞ்சாலும் அதுக்கு அதிகமான பலன் கிடைக்கும். கோயில்கள்ல உட்கார்ந்து மந்திரம் ஜபிக்கும் போது அதற்கு அதிகமான பலன்கள் இருக்கும். ஏன்னா அந்த இடங்கள் புனிதமானவை. அடுத்தது பதம் 28. சமாயாந்தம பிப்த்ரேத்ய பிரக்மாவர்த்தாத் பிரஜாபதிம் கீதசம் ஸ்துதி வாதித்ரை பிரத்யுதீயு பிரஹர்ஷிதாக. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. அவர் வரவை அறிந்து மிகவும் மகிழ்ந்து அவர் குடிமக்கள் பாட்டுக்கள் போற்றுதல்கள் வாத்திய இசையுடன் திரும்பி வரும் மன்னரை வரவேற்க பிரம்ம வர்க்கத்திலிருந்து வந்தார்கள். பொருளுரை: மன்னர் தன் பயணத்திலிருந்து திரும்பும் போது ஒரு ராஜ்யத்தின் தலைநகரின் குடிமக்கள் அவரை வரவேற்றால் வழக்கமாகும். கிருஷ்ணர் குருசேத்திர போர்க்களத்தில் இருந்து துவாரகைக்கு திரும்பும் போது இது போன்ற வர்ணனை உள்ளது. அந்த சமயத்தில் நகரத்தின் வாயிலில் எல்லா பிரிவு குடிமக்களாலும் அவர் வரவேற்கப்பட்டார். முன்னாளில் தலைநகரங்களில் அவர்களால் சூழப்பட்டிருந்தன. வழக்கான நுழைவுக்கு பல்வேறு வாயில்கள் இருந்தன. இன்றும் டில்லியில் பழைய வாயில்கள் உள்ளன. சில பிற பழைய நகரங்கள் குடிமக்கள் கூடி மன்னரை வரவேற்கும் அம்மாதிரி வாயில்கள் கொண்டுள்ளன. இங்கும் ஸ்வயம்பு மனுவின் ராஜ்யமான பிரம்ம மாவர்த்தத்தின் தலைநகரான பர்ஷித் மாதியின் குடிமக்கள் மன்னரை வரவேற்க அலங்காரங்கள் இசைக்கருவிகளுடன் அழகாக உடையணிந்து வந்தனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. பிரம்மாவர்த்தம் அப்படிங்கிறது அவர் ஆண்ட பகுதி. அதுல பர்கிஸ்மதி அப்படிங்கிற தலைநகரம். அப்போ அவர் இங்க பெண்ணை கொடுத்துட்டு கர்த்தவ முனிவருக்கு பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சுட்டு, ரொம்ப எளிமையான திருமணம் செஞ்சு வச்சுட்டு மறுபடியும் நாட்டுக்கு வர்றாரு. நாட்டுக்கு வரும்போது எப்பவுமே இன்னைக்கு கூட பாக்குறோம், ஒரு பிரதம மந்திரியோ இல்ல ஒரு குடியரசுத் தலைவரோ வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டு வந்தாரு அப்படின்னா அவருக்கு சிறந்த வரவேற்பு கொடுப்பாங்க ஏர்போர்ட்லயே. அது மாதிரியே அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்குமே மன்னர் திரும்பி வரும்போது, இப்ப போருக்கு போறார், வெற்றியுடன் வருகிறார் அப்படின்னாலும் வரவேற்பாங்க. மற்ற எந்த விஷயமா போனாலுமே அவங்க வரவேற்கிறது வழக்கம். அது மாதிரி இவரை மக்கள் எல்லாம் அங்க கூடி நின்று வரவேற்கிறாங்க. அடுத்தது 29, 30 ஸ்லோகங்கள். பர்ஹிஸ்மதி நாம புரி சர்வ சம்பன் சமன்விதாக நியபதன்யத்ர ரோமான யக்ஞஸ்யாங்கம் விதுன்வதः உஜாகாச்சாஸ்த ஏவாச்சன் சஸ்வதத் வதத்ரே தவர்ச்சசः சயோயை பராபாவ்ய யக்ஞஞான்
யக்ஞமீசிரே. ஹரே ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணங் மதஜி. படிக்கிறேன். அதிகம். மொழிபெயர்ப்பு. எல்லாவித செல்வமும் நிறைந்த நகரமாகிய பர்ஹித்மதி அப்பெயரால் அழைக்கப்பட்டது. ஏனென்றால் பகவான் விஷ்ணுவின் முடி அவர் வராக அவதாரமாக வெளிப்பட்ட போது அவர் உடலில் இருந்து அங்கு விழுந்தது. அவர் தன் உடலை குலுக்கிய போது இந்த முடி விழுந்தது. அது குஷா புல்லாகவும் காசா புல்லாகவும் பாய்க்காக பயன்படும் மற்றொரு புல்வகை என்றும் பசுமையானதாக மாறியது. அதை கொண்டு முனிவர்கள் அவர்களின் வேள்வி சடங்கில் தலையிட்ட தீயவர்களை தோற்கடித்த பின்னர் பகவான் விஷ்ணுவை வழிபட்டார்கள். பொருளுரை. பரமபுருஷ பகவானுடன் தொடர்பு கொண்டுள்ள எந்த இடமும் பீதஸ்தானம் எனப்படுகிற ஸ்வயாம்புவ மனுவின் தலைநகரமான பர்ஹித்மதி செல்வ வளம் பொருள் வளத்தில் சிறந்ததால் உயர்ந்து விளங்கவில்லை. ஆனால் வராக பகவானின் உரோமங்கள் அந்த இடத்தில் விழுந்ததால் உயர்ந்து விளங்கியது. பகவானின் இந்த முடிகள் பின்னர் பசுமையான புல்லாக வளர்ந்தன. பகவான் தீயோன் ஆகிய ஹிரண்யாஷனை கொன்ற பிறகு முனிவர்கள் அந்த புல்லை கொண்டு பகவானை வழிபடுவது வழக்கம். யக்ஞா என்றால் விஷ்ணு. பரமபுருஷ பகவான் பகவத்கீதையில் கர்மம் என்பது பகவானின் திருப்திக்காக மட்டுமே செய்யப்படும் வேலை என்று பொருள்படும். புலன் திருப்திக்காக அல்லது வேறு நோக்கத்திற்காக ஏதேனும் செய்யப்பட்டால் அது வேலை செய்பவரை கட்டுப்படுத்தும். ஒருவர் அவர் வேலையின் எதிர் செயலிலிருந்து விடுபட விரும்பினால் அவர் விஷ்ணு அல்லது யக்ஞாவின் திருப்திக்காக எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். ஸ்வயம்புவ மனுவின் தலைநகராகிய பர்ஹித்மதியில் இந்த செயல்கள் சிறந்த முனிவர்கள் ஞானிகளால் செய்யப்பட்டன. ஹரே கிருஷ்ணாங் மதஜி. தேங்க்யூ மதஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ சுயம்பு அவருடைய நாடான பஹிஷ்மதி அந்த தலைநகரத்துல செல்வ வளம் பொருள் வளம் எல்லாம் உயர்ந்து எதனால விளங்கியது அப்படின்னா வராக பகவானுடைய ரோமங்கள் அங்க உதிர்ந்திருந்தது. அதனாலதான் அங்க பசுமையான புல்கள் அந்த புல்லு அதெல்லாம் வளர்ந்திருந்தது. பகவான் தீயோனாகிய ஹிரண்யாட்சனை கொன்னப்புறம் முனிவர்கள் அந்த புல்லை கொண்டு பகவானை வழிபடுறது வழக்கம். இன்னைக்கு நம்ம தர்பை புல் அப்படின்னு சொல்லி அது யாகங்கள்ல எல்லாம் பயன்படுத்துறோம். அப்ப யக்ஞா அப்படின்னா விஷ்ணு. யக்ஞவை விஷ்ணு. இப்ப பரமபுருஷ பகவான் பகவத்கீதையில சொல்றார், கர்மம் என்பது பகவானின் திருப்திக்காக மட்டும் செய்யப்படும் வேலை அப்படின்னு பொருள்படும். ஆனா நம்ம இப்ப கர்மான்னு சொல்றோம். கர்மானா சிலரெல்லாம் என்ன கர்மம் செஞ்சியோ அப்படின்னா அது ஒரு தீய செயல் கிடையாது, தீய சொல் கிடையாது. கர்மம் அப்படின்னா செயல். விக்கர்மா அப்படின்னாதான் தீய செயல். சோ அந்த கர்மாவை வேலையை எப்படி அகர்மாவாக மாற்றுவது? அப்ப அகர்மா அப்படின்னா அது பகவானுக்காக செய்யப்படும் செயல். நாம செயல் செய்தே ஆகணும். குழந்தையிலிருந்து இறக்குற வரைக்கும் யார் உடம்பெடுக்கிறார்களோ அவர்கள் செயல் செய்தே ஆக வேண்டும். வேற வழியே கிடையாது. செயலற்று ஒருவராலும் இருக்க முடியாது. ஆனா அந்த செய்யும் செயல் எதிர்வினையை உண்டாக்கும். அப்போ எதிர்வினையை உண்டாக்காமல் எப்படி செயல் செய்வது? அதை பகவானுக்காக அர்ப்பணிக்க வேண்டும். ஏன்னா ஒரு செயல் செய்யும் போது அது நல்லது தீயது, கெட்டது நல்லது அப்படின்னு புண்ணியம் பாவம் அப்படி மாறி மாறி பலன் தரும். அதனால விளைவுகளை நம்ம அனுபவிக்க மறுபடி பிறக்கணும். சோ அந்த செயலை எப்படி செய்வது அகர்மாவாக அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு பகவத்கீதையில பகவான் அழகா சொல்லி கொடுக்கிறார். இப்ப இங்க எதிர் செயலிருந்து விடுபட வேண்டுமானால் அவர் விஷ்ணு அல்லது யக்ஞாவின் திருப்திக்காக எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். பகவானுக்காக செஞ்சுட்டா அது சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அதுல நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது. யார் ஒருவர் பகவானுக்காக செய்யாமல் தனது புலன்களின் திருப்திக்காக செய்கிறார்களோ அவர் அந்த வினையை ஏத்துக்கணும். ஏன்னா நான் எனக்காக செய்யறேன் அப்படின்னா உனக்காக நன்மை செய்யற, அப்ப புண்ணிய செயல். அப்ப புண்ணியம் வேணும்னா சொர்க்கலோகத்துக்கு போகணும். சொர்க்கலோகத்துக்கு போனா மறுபடியும் அதுக்கு இறப்பு இருக்கின்றது. மறுபடியும் இறக்கணும், மறுபடியும் பிறக்கணும், மறுபடியும். அப்போ பகவத்கீதையில 4வது அத்தியாயத்துல கூட சொல்றாங்க, கர்மனோகி அபிபோக்தவ்யம் போக்தவ்யம் ச கர்மணஹ அகர்மணச்ச போக்தவ்யம். கர்மணா
ககனா கர்மனோ கதீஹி அப்படின்னு. அப்போ ஒரு செயலை செய்யும் போது அத நுணுக்கத்தை புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப கஷ்டம். எது செயல், எது தடை விதிக்கப்பட்ட செயல், எது செயலின்மை அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கணும். செயலின்மை அப்படின்னா செயல் செய்தாலும் அதற்குரிய பலனை நாம் அனுபவிக்க மாட்டோம். அப்ப அது செயலின்மைக்கு சமம். செயல் இல்லாம இருக்க முடியாது. அப்ப எப்படி செயலின்மைக்கு சமம்? ஏன்னா அதனோட விளைவுகளை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ நீ கர்மத்தை செய்ய மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு பகவான் அதுலயும் சொல்றாரு. பகவத்கீதையில நீ கர்மத்தை மட்டும் செய், அதனோட பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு. கர்மனாவோ அதிகாரஸ்தே நான் பலேஷு கதாசுன அப்படின்னு சொல்றாரு. சோ இது எல்லாம் ஒவ்வொருத்தரும் நுணுக்கமா புரிஞ்சுக்கணும். மேலோட்டமா புரிஞ்சுக்கிட்டு பகவத்கீதையை படிச்சுட்டேன், ஆஹா நான் ஒரு பகவத்கீதை பக்தி சாஸ்திரி பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சோ எது கர்மம், எது அகர்மா, எது விகர்மா அப்படின்னு எல்லாம் நம்ம நுணுக்கமா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பதம் 31. குஜச்சா குஜகா சமயம் பர்ஹிர் ஆஸ்தீர்ய பகவான் மனுகு அயஜத் யக்ஞ புருஷம் லப்தா ஸ்தானம் யதோபுவம். மாதாஜி அடியன் படிக்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. மனு குச மற்றும் காசப்புல்லால் ஆன இயற்கையை பரப்பி பரமபுருஷ பகவானை வணங்கி அவர் அருளால் இந்த நிலவுலக உருண்டையின் ஆட்சியை பெற்றார். பொருளுரை. மனு மனித இனத்தின் தந்தை ஆவார். அதனால் மனுவிடமிருந்து மனிதன் என்ற சொல் அல்லது வடமொழியில் மனுஷ்ய எனும் சொல் வருகிறது. உலகத்தில் நல்ல நிலையில் இருப்பவர்கள், போதுமான செல்வம் உடையவர்கள் மனுவிடமிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். மனுவும் பக்தி சேவையில் ஈடுபட்டு உலக அரசாட்சியை ஒப்புக்கொண்டு பொருள் வளத்தை பரமபுருஷ பகவானிடமிருந்து பரிசாக ஏற்றுக்கொண்டவரே. அதுபோல் மனுவின் சந்ததிகள் அல்லது மனித உயிர்கள் சிறப்பாக நல்ல நிலைமையில் இருப்பவர்கள் அவர்கள் வைத்திருக்கும் செல்வமெல்லாம் பரமபுருஷ பகவானிடமிருந்து பெற்ற பரிசுகள் என்று கருத வேண்டும். அந்த செல்வங்கள் எல்லாம் பகவானை மகிழ்விக்க செய்யப்படும் வேள்விகளில் பகவான் தொண்டிற்காக பயன்படுத்தப்பட வேண்டும். அதுவே செல்வ வளம் பொருள் வளத்தை பயன்படுத்தும் நல்வழியாகும். பகவானின் கருணையின்றி யாராலும் செல்வம், பொருள் வளம், நல்ல பிறவி, அழகிய உடல் அல்லது நல்ல கல்வி இவற்றை அடைய இயலாது. அதனால் அம்மாதிரி மதிப்பான வசதிகளை பெற்றவர்கள் பகவானை வழிபடுவதன் மூலமும் பகவானிடம் தங்கள் நன்றியை தெரிவிக்க வேண்டும். ஒரு குடும்பமோ நாடோ அல்லது சமூகமோ அவ்வாறு நன்றி தெரிவிக்கும் போது அவர்கள் இருப்பிடம் ஏறக்குறைய வைகுண்டம் போல் ஆகிறது. அது இந்த ஜட உலகில் 3 வித தொல்லைகளின் செயல்களிலிருந்து விடுதலை அடைகிறது. இந்த நாகரீக யுகத்தில் கிருஷ்ணர் பற்றிய உணர்வு நிலையை பரப்பும் குழு எல்லாரிடத்திலும் பகவான் கிருஷ்ணரின் மேலாட்சியை ஒப்புக்கொள்ள செய்கிறது. ஒருவர் தம்மிடம் இருக்கும் எல்லா உடைமைகளையும் பகவானின் கருணையில் கிடைத்த பரிசாக கருத வேண்டும். உணர்வின் மூலம் பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும். ஒருவர் குடும்பத் தலைவராக அல்லது குடிமகனாக அல்லது மனித சமுதாயத்தின் உறுப்பினராக மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் இருக்க விரும்பினால் ஒருவர் பகவானின் மகிழ்ச்சிக்காக பக்தி தொண்டை தொடர்ந்து வளர்க்க வேண்டும். ஓம் ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப நாள் கழிச்சு உங்க வாய்ஸ் ஒழிச்சிருக்கு. அப்போ இங்க மனித இனத்தின் தலைவர் யார் அப்படின்னா மனு. பிரம்மாவுடைய ஹரே பிரம்மாவுடைய ஆயுள் காலத்தில். சரிங்க மாதாஜி, சரி சரி, ஓகேங்க மாதாஜி. அப்போ பிரம்மாவுடைய ஒரு நாள்ல பகல் ஒரு நாள்ல 14 மனுக்கள் தோன்றுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம். அப்ப மனுக்கள் அதுல இருந்துதான் மனுஷ அப்படிங்கிற வார்த்தை வந்தது, மனிதர்கள் அப்படிங்கிற வார்த்தை. ஏன்னா மனுவோடைய ரூல்ஸ் படிதான் நாமெல்லாம் இங்க சட்ட பிரகாரம் தான் நாம மனு சம்ஹிதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபடிதான் நாம இங்க வாழ்வில கட்டுப்பாடோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கட்டுக்கோப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப மனுவிடமிருந்து பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மனுவின் பக்தி சேவையில் ஈடுபட்டு அரசாட்சியை ஒப்புக்கொண்டு பொருள் வளத்தை பரமபுருஷ பகவானிடமிருந்து பரிசாக ஏற்றுக்கொண்டவரே. அப்ப நம்மளுக்கு சுத்தி இங்க எவ்வளவு பொருட்கள் இருக்கோ, வீடு, நிலம், கார் வசதி, என்னென்ன இருக்கோ, நாம என்னென்ன அனுபவிக்கிறோமோ, ஈவன் நமது உடல் கூட பகவான் தந்தது. சோ பகவானுடைய கருணை இல்லாம நமக்கு உறவுகள் கிடையாது, இந்த உலகம் கிடையாது. இந்த உலகம் படைக்கப்பட்டது கடவுளால். சோ அனுபவிக்கிறது எல்லாமே கடவுளுடைய சொத்து. ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் எத்கிஞ்சிய ஜெகத்யாம் ஜெகத் தேனே தக்தேன புஞ்சீதா
மா கிருத கஸ்ய ஸ்வித்தனம் அப்படின்னு ஈஷோபனிஷத் சொல்லுது நமக்கு. இப்ப எல்லாமே பகவானுடையது. அப்போ இங்க இருக்கிறது எனக்காக கொடுக்கப்பட்டது சிறு ஒரு டெம்பரரி வாழ்க்கைக்காக, விட்டில் பூச்சி வாழ்க்கைக்காக பகவானால் எனக்காக கொடுக்கப்பட்டது. அதுல எனக்கு உரிமை கிடையாது. ஆனா அனுபவிக்கிறதுக்கு சிறு ஒரு ஒப்பந்தம். ஏன்னா நான் அதுக்கு ஆசைப்பட்டு தான் பகவானை விட்டு இங்க வந்தேன். சோ அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கோ தவிர அதை சொந்தம் கொண்டாடுறதுக்கு உரிமை கிடையாது. அதுவும் பகவானுடைய சொத்து அப்படிங்கிற கருத்துலதான் நாம அனுபவிக்கணும். இது என்னுடையது, என்னால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு யாரும் நினைக்க கூடாது. மாதாஜி எல்லாரும் அடிக்கடி அன்மியூட் பண்றீங்க, பார்த்து மியூட் பண்ணிக்கோங்க. கீதா மாதாஜி, கீதா மாதாஜி மியூட் போடுங்கப்பா மாதாஜி, சத்தம் வருது. சோ இங்க எல்லாமே பகவானுடைய சொத்து. யாராவது நாம பிறக்கும்போது சொத்து கொண்டு வந்தோமா? வெறும் இந்த உடலை எடுத்து நாம எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லாம அன்னையோட கருவிலிருந்து வெளியில வர்றோம், உந்தப்பட்டு அந்த இயற்கை வாயுனால உந்தப்பட்டு வெளியில விழுகிறோம். அது தலைகீழா விழுகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நாம வளர்றப்ப கூட நம்மளுக்கு சிறு வயதுல அந்த உரிமை கிடையாது. நான் எதுக்கும் உரிமையாளன் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. அப்போ நம்ம ரொம்ப இன்னசென்ட்டா இருப்போம். அப்ப குழந்தைகளை பார்த்தாலே, அந்த முகத்தை பார்த்தாலே ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா குழந்தைகள் அந்த மாதிரி ஒரு பொய் கௌரவம் அவங்க கிட்ட கிடையாது, பொய் ஆணவம் கிடையாது, ஃபால்ஸ் ஈகோ. அதனால அவங்க பாக்குறக்கே ரொம்ப அட்ராக்டிவா இருப்பாங்க. வளர 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 அந்த குழந்தைகளுக்கு உரிமை கொண்டாடுற, என்னோட பென்சில், என்னோட பேனா, என்னோட புக், நீ என்னோட தொடாத, அண்ணன் தம்பி குட்டியா இருக்கும்போதே அடிச்சுக்குவாங்க. அப்ப இருந்தே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறது தான் அப்புறம் பெருசான சொத்து பிரச்சனை, அப்புறம் உரிமை கொண்டாடுற, பகவான்கிட்டயே உரிமை கொண்டாடுறது, இது என்னுடையது அப்படின்னு. அப்புறம் அந்த பற்று, அப்புறம் அந்த ஜடப்பொருட்கள் மேல வைக்கின்ற அந்த பற்று அடுத்த பிறவிக்கு வழிகோலி மறுபடியும் பிறப்பு இறப்புங்கிற சிக்கல்ல உண்டு பண்ணுது. பாருங்க எங்க தொடங்கி எங்க முடியுதுன்னு. சின்ன வயசுல இருந்தே அந்த உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிடுறோம். சோ அந்த குழந்தைகளுடைய அந்த வசீகரம் வளர 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 குறைஞ்சிட்டே வரும் பாருங்க. அப்போ ஒரு சமயத்துல நல்லாவே சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. நிலத்தகராறு, ஒரு 20-25 வயசு ஆச்சுனாலே பங்காளி சண்டை வந்துடும். என்னுடைய சொத்து, நான் பெரியவன், நீ என்னை விட சின்னவன், நீ என்ன எனக்கு அதிகாரம் பண்றது, நான் என்ன உனக்கு அதிகாரம் பண்றது, இப்படி மாறி மாறி ஏதாவது ஒரு சண்டை, வாய் பிரச்சனையா இருக்கும், சொத்து பிரச்சனையா இருக்கும், இல்ல வேற ஏதோ பிரச்சனைகளாக இருக்கும். இப்படி ஜட பிரச்சனைகள் அதிகரிக்குது. அப்போ எல்லாமே பகவானுடையது, என்னுடையது எதுவும் கிடையாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவனுக்கு இந்த மாதிரி உரிமை கொண்டாடி அதுக்காக சண்டை போடுற நாட்டம் இருக்காது. அப்ப கிருஷ்ணரின் மேலாட்சியை ஒப்புக்கொள்ள செய்ய வேண்டும் எல்லாருமே. அப்ப எல்லா உடைமைகளும் பகவானின் கர்மையில் எனக்கு பரிசா கிடைச்சிருக்கு, எனக்கு எதுவுமே கிடையாது, எல்லாம் பகவானுடையது. ஆனா இங்க அனுபவிக்கிறதுக்குரிய உரிமையை ஒரு டெம்பரரியா, தற்காலிகமாக எனக்கு கொடுத்திருக்காரு. சில சமயங்கள்ல நாம தானம் பண்ணும்போது கூட என்னுடையது நான் கொடுக்குறேன் அப்படின்னா அவ்வளவுதான், போச்சு. அது உங்களுக்கு புண்ணியமா மாறிடும். ஆனா இது பகவானுடையது, சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம், கிருஷ்ணருடையது எடுத்து கிருஷ்ணர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த புண்ணியம் கிடையாது. சோ கிருஷ்ணர்கிட்ட போயிடலாம். ஆனா என்னுடையதுன்னு சொன்னா அடுத்தது பிறவில நீங்க செஞ்ச புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக மறுபடியும் ஒரு பிறவி எடுக்கணும். உடல் எடுத்தாலே கஷ்டம். உன்னை ஞாபகம் வச்சுக்கணும், நாம அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கணும். உடம்பு என்பது எடுத்தாலே கஷ்டம். அப்ப உடல் எடுக்காமல் இருக்க என்ன செய்யணும்? பிறவாமை என்கின்ற நிலை வேண்டும். எந்த உயிரினமா பிறந்தாலும், பூச்சியா பிறந்தாலும், புழுவா பிறந்தாலும், மீனா பிறந்தாலும், சுறா மீனா பிறந்தாலும், யானையா பிறந்தாலும் கஷ்டம் கஷ்டம்தான். எல்லா உயிரினங்களும் இந்த துக்காலயத்துல கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. எதனால? உடம்பால். அந்த உடம்புக்குள்ள இருக்கிற சூட்சும உடம்பு இன்னொன்னு, அதுதான் பொய் அகங்காரம். எல்லாம் உன்னுடையது, நீ அனுபவின்னு தூண்டுறது. எல்லா காமத்தையும் மனசுல ஏத்தி அது ஒரு பாரமா, நாய் போல, கழுதை போல உழைக்க வைக்குது, நம்மள உக்கிர கர்மா பண்ண வைக்குது. சோ உடல் எடுக்காம இருக்கணும்னா எல்லாவற்றையும் பகவானுடையது என ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய உயர்ந்த தன்மையை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு அந்த உரிமைங்கிற உணர்வு வராது.
சோ அவங்க வந்து எல்லாவற்றிலிருந்து விடுபட்டவர்களாக சோச்சதி காங்ஷதி பிரம்மபூத பிரசன்னாத்மா சோஷதி காங்ஷதி சம சர்வேசு பூதேசு மக்பக்திம் லபதே பராம். அடுத்தது 32வது ஸ்லோகம். பர்ஹிம்மதிம் நாம விபுர்யாம் நிர்விஷ்ய சமாவசத் தஸ்யாம் பிரவிஷ்டோ பவனம் தாபத்ரய விநாசனம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேங்க மாதாஜி. சரி. மொழிபெயர்ப்பு. மனு தாம் முன்னால் வாழ்ந்த நரகமாகிய பர்ஹிஷ்மதியில் நுழைந்ததும் ஜட உலக இருப்பின் மூவித தொல்லைகளை அழித்ததும் நல்ல சூழல் நிறைந்ததுமான தன் அரண்மனைக்குள் நுழைந்தார். பொருளுரை. பூவுலகம் அல்லது பூவுலக வாழ்வு 3 வித தொல்லைகள் நிறைந்தது. உடல் உள்ளம் தொடர்பான தொல்லைகள், இயற்கை தொல்லைகள் மற்றும் பிற வாழும் உள்பொருள்களால் சுமத்தப்பட்ட தொல்லைகள் ஆகியன. மனித சமுதாயம் கிருஷ்ணர் பற்றிய உணர்வை பரப்புவதன் மூலம் ஆன்மீக சூழலை உருவாக்கவே உள்ளது. லௌகீக வாழ்வின் தொல்லைகள் கிருஷ்ணர் பற்றிய உணர்வு நிலையை பாதிக்க இயலாது. கிருஷ்ணர் பற்றிய உணர்வை பெறும் பொழுது நில உலக தொல்லைகள் முழுவதுமாக மறையும் என்பதில்லை. ஆனால் கிருஷ்ணர் பற்றிய உணர்வில் இருக்கும் ஒருவருக்கு நில உலக வாழ்வின் தொல்லைகளால் பாதிப்பு இருக்காது. ஜட உலக சூழலின் தொல்லைகளை நம்மால் தடுக்க இயலாது. ஆனால் கிருஷ்ணர் பற்றிய உணர்வு நிலை நில உலக இருப்பின் தொல்லைகளால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து நம்மை காக்கும் மாற்று வழியாகும். கிருஷ்ணர் பற்றிய உணர்வில் இருப்பவருக்கு சொர்க்கத்தில் வாழ்வதும் நரகத்தில் வாழ்வதும் சமமாகும். ஜட உலக தொல்லைகளால் பாதிக்கப்படாத ஒரு சூழலை ஸ்வயம்புவ மனு எவ்வாறு படைத்தார் என்பது பின்வரும் செய்யுள்களால் விளக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ 3 வித தொல்லைகள் இந்த பூ உலகத்துல இருக்கு. நாம ஏற்கனவே இதை நிறைய படிச்சிருக்கிறோம். அத்தியாத்மிகா, ஆதி பௌதிகா, ஆதி தெய்வீகா அப்படின்னு நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளும் துன்பம், பிற உயிர்வாளிகளால் வரும் துன்பம், இயற்கையினால் வரும் துன்பம் அப்படின்னு 3 துன்பங்களை இங்க சந்திச்சே ஆகணும். வேற வழியே கிடையாது. இப்ப கிருஷ்ணர் பற்றிய உணர்வு நிலையை இந்த சூழ்நிலைகள் பாதிக்காது. ஏன்னா கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்களுக்கு புற உலக சூழ்நிலை வந்து பாதிக்காது. எப்போ அவங்க வந்து கிருஷ்ண உணர்வுக்கு வந்துட்டாங்களோ அவங்க இந்த நிலையிலிருந்து விடுபடுகிறார்கள். கிருஷ்ணர் பற்றிய உணர்வில் இருக்கும் ஒருவருக்கு நில உலக வாழ்வின் தொல்லைகளால் பாதிப்பு வராது. ஏன்னா ஜட உலக சூழலை நம்மளால தடுக்கவே முடியாது. ஏன்னா தவறி இங்க விழுந்துட்டு நாம ஐயோ அம்மா அப்படின்னு கதறினாலும் முடியாது. ஏன்னா இயற்கையோட சட்டம் எல்லாருக்கும் சமமானது. ஆனா பகவான் அதையும் சொல்றாரு, சமோகம் சர்வபூதேசு நமே துவேசியோ அஸ்தின பிரியக ஏ பஜந்தி துமாம் பக்தியா மை தேசு சாப்பியகம் அப்படின்னு. என்னதான் எல்லாருக்கும் சமமாக இருந்தாலும், கடவுளுடைய அந்த இயற்கையோட சட்டம் எல்லாருக்கும் சமமாக இருந்தாலும், யார் ஒருவர் கிருஷ்ண பக்தியை மேற்கொள்கிறார்களோ அவருக்கு நான் அதிகமான கருணை கொடுக்கிறேன். ஏன்னா எல்லா குழந்தைகளையும் ஒரு தாய் ஒரே மாதிரி பாப்பான்னு சொல்ல முடியாது. யார் தன்னிடம் அதிகமான பாசம் காட்டுகிறார்களோ அவங்களுக்கு அந்த தாய் அதிகமான பாசத்தை அவளும் திருப்பி கொடுப்பா. இப்ப 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரு பிள்ளை மட்டும் அம்மா நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன், கொஞ்சமாதான் சாதம் இருக்கு, நீ சாப்பிடு, பரவாயில்ல நான் சாப்பிடலன்னா எனக்கு ஒண்ணும் ஆகாது, ஆனா நீ எல்லாரையும் கவனிக்கணும் அப்படின்னு சொல்றப்ப நாம என்ன பண்ணுவோம், அந்த தாய் நாம என்ன பண்றோம்னா, ஆமா யசோதா மாதாஜி மியூட் போட்டுக்கோங்க, அடிக்கடி மியூட் இது பண்ணாது, ரிலீஸ் பண்ணாதீங்க மாதாஜி. யசோதா மாதாஜி, யசோதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ ஒரு தாய் தன்னிடம் அதிகமான அன்பை காட்டும் குழந்தைக்கு அவங்க எப்பவுமே பிரியமானவங்களா நடந்துக்கிறாங்க. அடுத்த மத்த குழந்தைங்க மேலயும் பிரியம் இருக்கும், ஆனா அந்த குழந்தை மேல அதிகமான பிரியம் இருக்கும். பதம் 33. சபாரிய ஸ்ப்ரஜ காமான் புபூஜே ஞாவிரோததஹ சங்கீயமான சீர்த்தி சஸ்திரீபி சுரகாயைஹ பிரத்யூசே ஸ்வனுபத்னேன கிருதா ஸ்ருவன் ஹரே கதாஹ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கிற மாதிரி படி. மொழிபெயர்ப்பு. நடைமுறை தவிர
வேண்டாததும் ஆன கொள்கையால் தொல்லைக்கு ஆளாகாமல் தன் மனைவியுடனும் குடிமக்களுடனும் வாழ்வில் மகிழ்ச்சியுடன் இருந்தார். அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொண்டார். விண்ணுலக பாடகர்கள் தங்கள் மனைவிகளுடன் மன்னரின் தூய பெருமதிப்பை பற்றி விடியற்காலில் கூட்டமாக பாடினார். அவர் அன்பான மனதுடன் பரமபுருஷ பகவானின் திருவிளையாடல்களை பற்றி அன்றாடம் கேட்பது வழக்கம். பொருளுரை: மனித சமுதாயம் உண்மையில் கிருஷ்ணரை பற்றி முழுமையாக உணர்வதற்கே உள்ளது. மனைவியுடனும் குழந்தைகளுடனும் வாழ்வதற்கு எதிராக எந்த தடையும் இல்லை. ஆனால் வாழ்க்கை என்பது மதத்தின் கொள்கைகள், பொருளாதார வளர்ச்சி, முறையான புலன் நுகர்ச்சி மற்றும் இறுதியில் பரு உலக வாழ்விலிருந்து விடுதலை ஆகியவற்றுக்கு விரோதமின்றி ஒவ்வொருவராலும் நடத்தப்பட வேண்டும். உலக வாழ்க்கைக்கு வந்துள்ள கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்கள் தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதிலும் அதே சமயம் விடுவிக்கப்பட்ட மோட்ச உலகிற்கு மீண்டும் பகவானிடம் செல்ல வழிநடத்தும் விதத்தில் வேத தத்துவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மன்னர் ஸ்வயம்பு மனு இந்த கொள்கைகளை பின்பற்றுவதன் மூலம் தாம் இல்லற வாழ்வை அனுபவித்தார் என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. விடியற்காலையில் பாடகர்கள் இசை கருவிகளுடன் பகவானின் புகழனை பாடுவது வழக்கம். மன்னர் தன் குடும்பத்துடன் தாமே பகவானின் லீலைகளை பற்றி கேட்பதும் வழக்கம் என்பது இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் இந்த மரபு சில அரச குடும்பங்களிலும் கோயில்களிலும் இன்னும் நிலவி வருகிறது. இசையை தொழிலாக உடையவர்கள் சாணர்களுடன் பாடுவார். வீட்டில் உறங்கும் அங்கத்தினர்கள் படிப்படியாக இன்பமான சூழலில் தங்கள் படுக்கையிலிருந்து எழுவார்கள். உறங்கி போகும் நேரத்திலும் பாடகர்கள் ஷனாய் பக்கவாத்தியத்துடன் பகவானின் லீலைகள் சம்பந்தப்பட்ட பாடல்களை பாடுவார். குடும்பத்தினர்கள் படிப்படியாக பகவானின் புகழை நினைத்து கொண்டே உறக்கம் கொள்வார். ஒவ்வொரு வீட்டிலும் பாட்டு நிகழ்ச்சியுடன் சேர்ந்து மாலையில் பாகவதம் சொற்பொழிவு ஏற்பாடு செய்யப்படும். குடும்பத்தினர் அமர்ந்து ஹரே கிருஷ்ணா கீர்த்தனையை பற்றி கொண்டு ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதையிலிருந்து வர்ணனையை கேட்டு உறங்க செல்லும் முன் இசையை அனுபவிப்பார்கள். இந்த சங்கீர்த்தன அமைப்பால் ஏற்பட்ட நயமான சூழல் அவர்கள் மனங்களில் வாழ்கின்றது. ஒரு பொழுது அவர்களும் பகவானின் பெருமையும் பாடுவதையும் பற்றி கனவு காண்பார்கள். அந்த வழியில் கிருஷ்ண உணர்வு நிலையின் முழுமையினை அடைய முடியும். ஸ்ரீமத் பாகவதத்தின் இந்த பதத்தில் இருந்து இந்த பயிற்சி மிகவும் பழமையானது என்று தெரிகிறது. லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் ஸ்வயம்பு மனு கிருஷ்ண உணர்வு நிலையில் அமைதியான வளமான சூழலில் இல்லற வாழ்வு நடத்திய வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். ஒவ்வொரு அரச குடும்பம் அல்லது பணக்காரரின் இல்லத்தில் ஒரு நல்ல கோயில் இருப்பது தவிர்க்க முடியாதது. குடும்பத்தின் அங்கத்தினர்கள் விடியற்காலையில் எழுந்து மங்களாரத்தி சடங்கை காண கோவிலுக்கு செல்வார். இந்த மங்களாரத்தி சடங்கு காலையில் முதல் வழிபாடு. ஆராத்திகா சடங்கில் தெய்வங்களுக்கு முன் சங்கு பூக்கள் வைத்து விசிறி போல ஒரு விளக்கு சுற்றி காட்டப்படும். பகவான் விடியற்காலில் எழுந்து சிறிது சிற்றுண்டி அருந்தி பக்தர்களுக்கு தரிசனம் தருவதாக கருதப்படும். பக்தர்கள் பின்னர் வீட்டிற்கு திரும்புவார் அல்லது கோயிலில் பகவானின் புகழை பாடுவார். இந்த விடியற்காலில் சடங்குகள் இந்திய கோயில்களிலும் அரண்மனைகளிலும் இன்னும் நடைபெறுகிறது. கோயில்கள் பொதுமக்கள் கூடி வழிபடுவதற்காக உள்ளன. அரண்மனைகளில் உள்ள கோயில்கள் அரச குடும்பங்களுக்கு சிறப்பாக உள்ளவை. ஆயினும் அத்தகைய பல கோயில்கள் பொதுமக்களும் அனுமதிக்கப்படுகிறார்கள். ஜெய்ப்பூர் அரசனின் அரண்மனைக்கு ஒரு கோயில் உள்ளது. அங்கு பொதுமக்களும் கூட அனுமதிக்கப்படுகிறார்கள். எப்போதும் 500 பக்தர்களாவது அங்கு கூடியிருப்பதை காணலாம். மங்களாரத்தி சடங்கிற்கு பிறகு அவர்கள் ஒன்றாக அமர்ந்து இசைக்கருவிகளுடன் பகவானின் புகழை பாடுவார். இவ்வாறு வாழ்வை அனுபவிக்கின்றனர். பகவத்கீதையில் அரச குடும்பத்தினால் கோயில் வழிபாடு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் ஒரு வாழ்வில் பக்தி யோக தத்துவங்களை வெற்றியடையாமல் தோல்வி அடைந்தவர்கள் மறுபிறவையில் பணக்கார குடும்பத்திலோ அல்லது அரச குடும்பத்திலோ அல்லது படித்த பிராமணர்கள் குடும்பத்திலோ அல்லது பக்தர்களாகவோ பிறக்கும் வாய்ப்பை பெற்றால் எந்த கஷ்டமும் இன்றி அவர் கிருஷ்ண உணர்வு சூழலின் வசதிகளை பெற முடியும். கிருஷ்ணரை பற்றிய சூழலில் பிறந்த குழந்தைகள் கிருஷ்ண உணர்வு நிலையை உறுதியாக வளர்க்கும். அந்த குழந்தையை சென்ற பிறவியில் அதற்கு தரப்படுகிறது. குறைவின்றி அம்மகவு தன்னை முழுமையாக்கி கொள்ள இயலும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்போ அந்த காலத்துல இருந்தே நாம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட முன்னோர்கள் கோயில்கள் கட்டுவதே அதிகமான ஒரு பொழுதுபோக்காக இருந்தது. இப்பெல்லாம் தியேட்டர் கட்டுறது, மால் கட்டுறது, நிறைய என்டர்டெயின்மெண்ட். இப்போ பாத்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு கூட அந்த பிளே ஸ்டோர் அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு அதுலலாம் வியாபார நோக்கத்துக்காக நிறைய பண்றாங்க. மக்கள் பொழுது போகணும்னா அங்கதான் போறாங்க. தியேட்டருக்கு, மாலுக்கு, இந்த மாதிரி பிளே ஸ்டோர்ஸ்க்கெல்லாம் போறாங்க.
ஆனா அந்த காலங்கள்ல பொழுதுபோக்கு அப்படின்னா அது வந்து ஆன்மீக பொழுதுபோக்கா மட்டுமே இருக்கிற மாதிரி ராஜாக்கள் அந்த அமைப்பை ஏற்படுத்தி இருந்தாங்க. யதா ராஜா ததா பிரஜா. ராஜா எப்படி, மன்னன் எப்படியோ மக்கள் அவ்வழி. சோ ராஜா வந்து ஆன்மீகத்தை பின்பற்றினார். நம்ம குலசேகர ஆழ்வாரோட பாஸ்ட் டைம்ல கூட பார்த்தோம். எப்படி குலசேகர ஆழ்வார் வந்து எப்பொழுதும் கிருஷ்ண கதை கேட்பதுல வந்து தனது ஆர்வத்தை காட்டி இருந்தார். அப்ப வந்து அவரு பெரிய பெரிய இந்த பாகவதர்களை எல்லாம் கூப்பிட்டு சப்தாகம், எப்படி இப்ப எல்லாம் சப்தாகம் பண்றாங்க அது மாதிரி இவர் தினமுமே வந்து பாகவதர்களை கூப்பிட்டு உபன்யாசம் அதை கேட்கறதுல ஈடுபட்டிருந்தார். அப்ப அமைச்சர்கள் எல்லாம் நினைச்சாங்க, இந்த ராஜா வந்து நாட்டை நிர்வாகம் பண்ணாம சும்மா இந்த பகவானுடைய லீலைகளை பற்றி கேட்டுட்டே இருக்காரு, இவருக்கு எப்படி நாம சொல்றது? மந்திரிகள் எல்லாம் பயந்துக்கிறாங்க. சரி இவருக்கு வந்து நாம உம் வேற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நேரடியா சொல்றதை விட அவர் வந்து இந்த உம் உபன்யாசம் தர பாகவதர்கள்கிட்ட சொல்றாங்க, நீங்க வந்து ஷார்ட் டைம் எடுத்துக்கோங்க, ரொம்ப நீளமா சொல்லாதீங்க, ஏன்னா ரொம்ப அவர் உணர்ச்சி வசப்படக்கூடியவர் அப்படின்னு எல்லாம் சொல்லி அவங்கள தடுத்து பாக்குறாங்க. ஆனாலும் மன்னர் வந்து அதுல எல்லாம் இருந்து அதுக்கெல்லாம் கட்டுப்படல. தினம் ஒரு உபன்யாசகரை கூப்பிட்டு அவர் பாட்டுக்கு பகவான் பற்றிய லீலைகளை கேட்கறது, பாகவதம் கேட்கறது, பகவத்கீதை கேட்கறது, இதுலயே ஈடுபட்டிருக்காரு. இப்படியே வந்து மக்களும் வந்து அங்க அவர் மட்டும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு பொதுவான ஒரு மேடை, அந்த காலத்துல அரச மரம் அப்படின்னு இருக்கும், அதை சுத்தி ஒரு மேடை மாதிரி போட்டிருப்பாங்க. இல்ல கோயில்கள்ல ஒவ்வொரு கோயில்களும் அந்த மாதிரி மேடைகள் இருக்கும். அதுல பொதுமக்கள் எல்லாம் கூடி இரவானா அதை கேட்பாங்க. அந்த இரவு அந்த ஸ்மரன், அந்த நினைவு எப்படி இருக்குன்னா தூய்மையா இருக்கும். இப்பெல்லாம் எப்படின்னா பல குழப்பங்கள், பிசினஸ் குழப்பம், கொண்டாட்டி சண்டை, புருஷ சண்டை, மாமியார் சண்டை, இப்படி பல சண்டைகள்ல போய் படுக்கிறாங்க. அந்த உணர்வு விகாரமா மாறுது. ஆனா அப்பெல்லாம் வந்து தூக்கம் அப்படின்னாலே ரொம்ப மென்மையான சாத்வீகமாக அமைதியான தூக்கம், பகவானுடைய லீலைகளை பற்றிய நினைப்பிலேயே தூங்குவாங்க. காலையில எந்திரிச்சு அதே ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ஏன்னா நைட் எல்லாம் தூங்காம இருந்தாக்க காலையில வந்து மறுபடியும் அந்த நிலத்துல எல்லாம் பாடுபட முடியாது. இப்ப மாதிரி அத்தியாவசியமான உழைப்பெல்லாம் கிடையாது, உக்கரக்கர்மா கிடையாது. அந்த காலையில நெசசிட்டிஸ் எதுக்கோ அதுக்குதான் அவங்க பாடுபடுவாங்க. சோ இந்த மாதிரி அவர் கேட்டுட்டு இருக்கிறப்போ ஒரு சமயம் அந்த பாகவதர் சொல்றாரு, ஏன்னா இந்த பாகவதர் வந்து புதுசா வந்திருக்காரு. தினம் சொல்ற பாகவதர் வந்து எங்கேயோ போயிட்டார் வெளியில. அதுக்காக இவர் வேற ஒருத்தர் கூப்பிட்டிருக்காரு. அப்பவும் அவங்க மந்திரிகள்லாம் சொல்றாங்க, அவருக்கு ரொம்ப எல்லாம் டீப்பா சொல்லாதீங்க, அவர் அதுல ஆழ்ந்து போயிடுவாரு அப்படின்னு. ஆனா அவர் தன்னை மறந்து சொல்லும் போது பகவானை பற்றிய லீலைகளை சொல்றாரு. அர்ஜுனன் வந்து போர் புரிய போறது, இந்த மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பகவான் வந்து போர் புரியறதுக்கு போறாரு. அப்ப நான் இங்க உட்கார்ந்து இருக்கேனே அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து அவர் சொல்ல சொல்ல, ஐயோ பகவான் வந்து தனியா போறாரே அப்படின்னு சொல்லி நாமளும் போகணுமே அப்படின்னு சொல்லி வாளை உருவிட்டு அவரும் போருக்கு தயாராயிட்டாரு. எல்லாரும் ரெடி ஆகுங்க, பின்னாடி வாங்க அப்படின்னு படை வீரர்கள் எல்லாம் சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு போர் புரிய போறாரு. அப்போ மந்திரிகளுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னு புரியல. நீங்க கதை தான் கேட்டுட்டு இருந்தீங்க, பகவானுடைய லீலை தான் கேட்டுட்டு இருந்தீங்க, இது உண்மை இல்ல, அது சரித்திரம் அப்படின்னு சொன்னாலும் அவருக்கு புரிய மாட்டேங்குது. எல்லாரும் என் கூட வரணும் அப்படின்னு அவரை வந்து ஒரு கட்டளை இட்டுட்டு அவர் பாட்டுக்கு போர் புரிய போறாரு. போகும்போது அப்ப பகவான் அவருக்கு காட்சி தந்து, இல்ல நீ என்னோட லீலையை தான் கேட்டுட்டு இருந்த அப்படின்னு அவருக்கு காட்சி கொடுத்து அவர் தடுக்கிறாரு. சோ அந்த பகவானுடைய லீலைகளை கேட்கும்போது அதுலயே அவ்வளவு ஆழ்ந்து போயிடுறார் குலசேகர ஆழ்வார். இத்தனைக்கும் அவருக்கு அவர் ஒரு நாட்டினோட மன்னர், அவருக்கு இல்லாத செல்வங்கள் கிடையாது. குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்கு. இப்போ அவர் வந்து அவ்வளவு ஒரு உருக்கமா பகவானுடைய லீலைகளை கேட்கிறார். அப்ப கேட்கறது அப்படிங்கிறதுலயே பல பெர்சன்டேஜ் மாறுபடுது பாருங்க. சிலரெல்லாம் தேமேன்னு கேட்கலாம் பொழுது போகாம, சிலருக்கு சரி வந்துட்டோமே கடைசி வரைக்கும் இருக்கணுமே கேட்கலாம், சிலர் இடையில போகலாம். இப்படி கேட்கறதுலயே எத்தனையோ இருக்கு. சிலர் வேலை செஞ்சுட்டே கேட்கலாம், சிலர் வந்து கேட்கறோங்கிற ஒரு பேர் பண்ணல. இப்படி எத்தனையோ இப்போ 100 குழந்தைகள் இருந்தா எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறது கிடையாது, 100க்கு 100. சிலர் வந்து ஃபெயில் கூட ஆறாங்க. எதனாலன்னா அவங்க எத்தனை தூரம் கவனமாக இருக்கிறார்களோ அத்தனை தூரம் அதுக்கு தகுந்த பலன் கிடைக்குது.
சோ பாகவதம் கேட்கறதுல நம்ம எத்தனை பேர் முழுமையாக ஈடுபட்டுள்ளோம் அப்படிங்கறதுக்கு தகுந்த பலனும் பகவான் கொடுக்கிறார். சோ இந்த மாதிரி அந்த காலங்கள்ல பாகவதம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான, பகவத்கீதை பாகவதம் தான் இதெல்லாம் பொழுதுபோக்கா மக்களுக்கு இருந்தது. அதனால மக்கள் அமைதியுடன் இருந்தாங்க. இன்னைக்கு மாதிரி பல குழப்பங்கள் சூழ்ந்த நிலையில அவங்க இல்ல. ஏன்னா கலிகாலம் இன்னும் மிகுந்த குழப்பத்துடன் மாறப்போகுது. பிரேயானால் அல்பாயுசுக சப்யகலாவஸ்மினிகை ஜனாக மந்தாக சூமந்த மதையும் அந்த பாக்கியகி உபத்திரதகன்னு. சோ இதோட முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. தண்டோத்பன்னாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு.